எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் மாளிகா, வயசு 30 ஆகுது. இவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. எப்படி நல்ல கேரக்டர் உள்ள அதே நேரம் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நடுத்தர வசதியில் பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயம்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா சிவம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரணும் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி படிச்சதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டெலிகாலராக வேலை பார்க்குறாங்கன்னா இவங்க கஸ்டமர் சப்போர்ட் டீம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ராடக்ட் சம்மந்தமாக குயரிஸ்க்கு கஸ்டமருக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது தான் வேலைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தெலுங்கு வாய்ஸ் ப்ராசஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா. இவங்களுக்கு தமிழ் தெலுங்கு 2 மொழியும் நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பில்லிங் செக்ஷனில் வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. தினமும் ஒரு 12 மணி நேரம் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா. ஆஃபீஸை க்ளீனாக வச்சுக்கிட்டு தான் அவங்க வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் செலவை சமாளிச்சுட்டு நல்லபடியாக போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் சில விஷயத்தில் இவங்களுக்கும் அவருக்கும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்தது தெரிய வந்திருக்குமா. அதுவும் இல்லாமல் வீட்டு செலவுக்கும் சரியாக பணம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இருக்கிற பணத்தையும் வாங்கிட்டு போய்டும் சொல்கிறாங்கம்மா. சமூகத்துக்காக ஏன் இப்படி லைஃப்பை கஷ்டப்பட்டுட்டு வாழணும்னு யோசிச்சு தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு நல்ல லைஃப் பீஸில் போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இப்போ இருக்காங்கன்னா இவங்களுக்கு பேரண்ட்ஸ் கொடுத்த தைரியத்தில் தான் இவங்க இந்த முடிவு எடுத்துன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு தான் வரணும் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க ஆல்ரெடி சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தருக்கு நம்ம சேனல் மூலமாக மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்களா. அவங்க தான் நம்மளை பற்றி இவங்ககிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. எந்த ஒளிவு மரமும் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. மனைவி கிட்ட கடைசி வர உண்மையாகன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாதம் வருமானம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்றதால இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடு இவங்க தான் வரும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இவங்களை பார்த்துக்கூடிய அளவு வசதி இருந்து ஒரு பெண் துணை இல்லாமல் தனிமுறை கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு 2 பேருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.